ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னு தெரியாது ஹிஸ்ட்ரி கிளாஸஸில். ஆனால் நம்மள பெரும்பாலானோருக்கு வெளியில் ஸ்கூலுக்கு வெளியில் வந்து இந்த வரலாற்று சம்பவங்கள், ராஜா ராணி கதை இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு அலாதியான விருப்பம் தான் இல்லையா? அது வந்து ஒரு ராஜா ராணி சம்பந்தமான ஒரு வரலாற்று திரைப்படமாக இருந்தாலும் சரி, இல்லை இது மாதிரியான வீடியோஸாக இருந்தாலும் சரி, யூடியூப் வீடியோஸ், அப்புறம் யாராவது உட்காந்து கதை சொல்லி கேட்குறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த ராஜா ராணி காலகட்டத்தில் வரலாறில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சுவையான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு ராஜா காலத்தில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அந்த வரலாறு வந்து நமக்கு எங்கேருந்து நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா இப்போ நடந்ததை நம்ம எதுவாக இருந்தாலும் சர்ச் பண்ணி பார்த்தா உடனே அதை அப்லோட் பண்ணிவிடுவோம். அது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும், எல்லாத்தையும் டிஜிட்டலில் நம்ம ஏற்றிடுவோம். இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில், சென்ற நூற்றாண்டு காலகட்டத்திலலாம் அந்த டிஜிட்டல் மீடியாவுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிண்டிங், இந்த அச்சு அப்படின்றது இருந்தது இல்லையா? அந்த அச்சு எந்திரம் இருந்ததுனால ஒருத்தர் கைப்பட ஒரு விஷயத்தை எழுதினாலும் உலகம் முழுக்க வந்து நிறைய பிரதிகள் வந்து எடுத்து உலகம் முழுக்கவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பைபிள், கிறிஸ்டியானிட்டி பரப்புனது எல்லாமே இப்படி தான். ஸோ அச்சு எந்திரம் வந்ததுக்கப்புறமா ஒரு விஷயத்தை வந்து உலகம் முழுக்க பரப்புறது அப்படின்றது, எல்லாருக்கும் சொல்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாச்சு. பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடியெல்லாம் ஓலைச்சுவடி, அதுக்கப்புறம் வந்து இந்த கல்வெட்டுகள், அப்புறம் இந்த செப்பு பட்டயங்கள் இதெல்லாம் வந்து உள்ள வருது. இப்போ இந்த ஓலைச்சுவடி அப்படின்றது ஓரளவுக்கு செல்லரிச்சு போனாலுமே இந்த கல்வெட்டு அப்புறம் இந்த செப்பு பட்டயம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல. இப்போ சோழர் கால வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளும் பெருமையாக வந்து சோழர் வரலாறு, தமிழர் வரலாறு அப்படின்னு வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டயங்கள், செப்பு பட்டயங்கள். முக்கியமாக ராஜேந்திர சோழன் அவருடைய காலகட்டத்து பட்டயங்கள். இதில் 5 பட்டயங்களை முக்கியமாக சொல்லலாம். திருவாலங்காடு, கரந்தை, திருக்களர், எசாலம், ஆனைமங்கலம் பட்டயங்கள், செப்பு பட்டயங்கள். இப்போது இந்த ஆனைமங்கலம் செப்பு பட்டயம் அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆனைமங்கல செப்பேடுனா என்ன? தாமிர சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாசனம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம பாகுபலி படத்தில் கூட ராஜமாதா சொல்லுவாங்க, இதுவே என் கட்டளையே சாசனம் அப்படின்னு. அதாவது ஒரு மன்னன் வந்து கொடுக்கக்கூடிய ஆணை அப்படின்றது தான் சாசனம். அதை வந்து கல்வெட்டில் பொறிச்சு வச்சுப்பாங்க. அதை வந்து கல்வெட்டுலையோ இல்லைன்னா அந்த மாதிரி தாமிர பட்டயத்திலையோ வந்து எழுதி வச்சுப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு பட்டயம் தான் இந்த ஆனைமங்கல செப்பேடு. ஓகேவா? இந்த ஆனைமங்கல செப்பேடை பற்றி வந்து நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். ஒன் வேர்டில் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய காலத்தில் அவருடைய தந்தையாகிய ராஜராஜன் காலகட்டத்தில் நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விகாரை ஒன்று கட்டுறதுக்கு நிலம் வந்து இறையிலியாக கொடுக்குறாரு. அது வந்து பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தானமாக கொடுத்த ஒரு விஷயத்தை ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் அதை வந்து வாய் மொழியாக இல்லாமல் அதை வந்து செப்பு பட்டயத்தில் எழுத சொல்கிறார். அவருடைய ஆணைப்படி செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஆனைமங்கல செப்பேடு அப்படின்றது. இதை வந்து லேடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. லேடன் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெதர்லாண்டில் இருக்கிற லெய்டன் யூனிவர்சிட்டியில் அது இருக்குது அப்படின்றதுனால சமீப காலங்களாக வந்து அந்த மாதிரி ஒரு பேரில் சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆனைமங்கல செப்பேடு இருக்கு இல்லையா? இந்த செப்பேடு தான் நெதர்லாண்டிலேருந்து பாரத பிரதமர் மூலமாக இங்கே இந்தியாவுக்கு வரப்போகுது. இதை தான் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து 3 முக்கியமான டாப்பிக்கை கவர் பண்ண போகிறோங்க. அது என்னென்ன அப்படின்னா, முதல் டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஆனைமங்கல செப்பேடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இவ்வளோ பெருசாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன? இந்த செப்பேட்டோட முக்கியத்துவம் என்ன? அப்படி என்னதான் அதில் விஷயங்கள் வந்து போட்டிருக்கு? ஏதோ வந்து இறையிலி தானமாக கொடுத்துருக்காரு மன்னன், இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதன் மூலமாக நமக்கு தெரிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ஆனைமங்கலம், இந்த சோழர் கால செப்பேடு இருக்கு இல்லையா? இந்த தாமிராசனம், சோழர் கால இந்த பட்டயமானது எப்படி நெதர்லாந்து வரைக்கும் போச்சு? அது எந்த காலகட்டத்தில்? அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 3வது டாபிக் நாகப்பட்டினத்தில் இந்த புத்த விகாரை அப்படின்றது தான். இன்றைக்கி நம்ம எப்போ போனாலுமே வந்து நாகப்பட்டினத்தில் எங்கே நம்ம ஜலிச்சு தேடினாலுமே புத்த விகாரை, மடாலயம் அப்படின்றத எங்கேயுமே பார்க்க முடியாது. பட் இந்த நாகப்பட்டினத்தில் சூளாமணி விகாரை அப்படின்றது எங்கே இருக்குது? அதுக்கு என்ன ஆச்சு? நாகப்பட்டினத்துக்கும் பௌத்த சமயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது வரலாற்றில் அப்படின்றதையும் இன்றைக்கி விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் கண்மணிஸ், வீடியோக்கு போகலாம். நான் சரண்யா துராடி. ஆனைமங்கல செப்பேடு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆனைமங்கல செப்பேடு வந்து யார் கேட்டு யார் வழங்கினாங்க அப்படின்னா,
அந்த காலத்தில் வந்து ஸ்ரீ விஜயா பேரரசு, ஸ்ரீ விஜயா டைனஸ்டி அப்படின்னு ஒன்று இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த காலத்து இந்தோனேஷியா இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்க சுமத்ரா தீவை தலைமையாக கொண்டு ஸ்ரீ விஜயா பேரரசு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க எப்படி இருந்தாங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒரு 600 வருஷம் அவங்க வந்து ஒரு ஒட்டுமொத்த தெற்காசிய நாடுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டைனஸ்டி இது ஸ்ரீ விஜயா டைனஸ்டி அப்படின்றது. ஸோ இந்த ஸ்ரீ விஜயா டைனஸ்டியை சேர்ந்த இந்த பேரரசை சேர்ந்த சூளாமணிவர்மன் வந்து ராஜராஜ சோழன் அவருடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி இடம் வேணும், நாகப்பட்டினத்தில் எங்களுக்கு ஒரு புத்த விகாரை கட்டணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நாகப்பட்டினத்தில் ஏன் கேட்குறாரு, ஏன் புத்த விகாரை கேட்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாகப்பட்டினம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியான நாகப்பட்டினம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு சர்வதேச துறைமுகமாக இருந்தது. அதாவது இந்த கோடியில் கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த கரைகளில் இருந்தது. ஸோ இந்த துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் தெற்காசிய நாடுகளுக்கு போகக்கூடிய கலங்கள், இந்த வணிகங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் முகாந்திரமாக இருந்தது. அதனால் நாகப்பட்டினம் துறைமுகம் இப்போலாம் வந்து இந்த சென்னை போர்ட் அப்படின்றது, தூத்துக்குடி போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சர்வதேச முனையமாக இருக்குது இல்லையா நமக்கு. அங்கேருந்து தான் முக்கியமான கப்பல்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு போகிறதும் சரி, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு முனையமாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த நாகப்பட்டினம் துறைமுகம் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு சர்வதேச துறைமுகமாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சர்வதேச துறைமுகம் இருக்கிற இடத்துல அங்கே தெற்காசியாவிலேருந்து வணிகம் பண்ணுறதுக்கெல்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அவங்களுடைய டைனஸ்டி, அவங்களுடைய ராஜ்யத்தை சேர்ந்த பௌத்தர்கள் இங்கே வந்து வழிபாடு பண்ணணும், வணிகத்துக்காக இங்கே வர்றவங்க பண்பாட்டு ரீதியாகவும் வந்து எங்களுக்கு தொடர்பு வேணும், வழிபாட்டு ரீதியாகவும் தொடர்பு வேணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல, இந்த நாகப்பட்டினம் இந்த இடத்துல வந்து ஒரு புத்த விகாரை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ராஜா நினைக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக இங்கே இருக்கிற மன்னர்கிட்ட வந்து அவர் அனுமதி கேட்குறாரு. ஸோ ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, இந்த விகாரை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் பள்ளிச்சந்தமும் பண்ணுறாரு. அதாவது பள்ளிச்சந்தம்னா மன்னர் வந்து பௌத்த மடாலயம் கட்டுறதுக்கு கொடுக்கக்கூடிய இறைலி தானம் அப்படின்றது தான் வந்து பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விகாரை கட்டுறதுக்கு தேவையாக ஆனைமங்கலம் அப்படின்ற கிராமம், அதனை சுற்றி இருக்க 26 கிராமங்களையெல்லாம் வந்து இறையிலி தானமாக கொடுக்குறாரு. ஸோ அங்கே இருக்க நில வருவாயை இந்த விகாரை வந்து பயன்படுத்திக்கலாம், தொடர்ந்து இது உங்களுக்கே சொந்தம் அப்படின்னு வந்து அவர் சாசனம் கொடுக்குறாரு, வாய்மொழியாக ஒரு சாசனம் கொடுக்குறாரு. இப்போது ராஜராஜ சோழன் அவருடைய காலகட்டத்தில் இந்த விகாரை அப்படின்றது கட்ட தொடங்குறாங்க. இப்போ யார் கேட்டாங்க, இந்த சூளாமணி வர்மன் அப்படின்ற ராஜா தான் கேட்டார் இல்லையா. ஸோ இவருடைய காலகட்டம் முடியுது, இந்த பக்கம் ராஜராஜ சோழர் காலகட்டம் முடிஞ்சு ராஜேந்திர சோழன் அரியணைக்கு வராரு. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூளாமணி வர்மனுடைய காலம் முடிஞ்சு அவருடைய மகனான ஸ்ரீமார விஜயோத்துங்கவர்மனுடைய காலகட்டம் வருது. இப்போ விஜயோத்துங்கவர்மன் என்ன பண்ணுறாருன்னா இந்த விகாரைக்கு பேரே அப்பாவோட ஞாபகமாக சூளாமணி விகாரை அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் இதை இப்போ வாய்மொழியாக சொன்னீங்க, பட் அது இன்னும் வந்து விஷயமா நடக்கலை அப்படின்றது 2 தூதுவர்கள் அனுப்புறாரு. ஸோ சொன்னதன் பேரில் ராஜேந்திர சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பா வந்து வாய்மொழியா சொன்னதை உங்களுக்கு செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. அப்படி எழுதி கொடுத்த அந்த பட்டயம் தாமிர சாசனம் பண்ணி கொடுத்தது தான் ஆனைமங்கலத்து செப்பேடு அப்படின்னு சொல்றோம். சரி, எங்கேயோ சுமத்ரா தீவில் உட்காந்துட்டு இருக்க இந்த ஸ்ரீவிஜயா மன்னர் கேட்டால் இங்கே இருக்க சோழ பேரரசின் மன்னனான ராஜராஜ சோழன் எதுக்காக வந்து இடம் கொடுக்கணும், இவ்வளோ பெரிய தானத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இப்போ தான் நம்ம வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு நல்லுறவு எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நம்ம இந்த ஸ்ரீவிஜய பேரரசு என்ன மாதிரியான ஒரு பேரரசு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த ஸ்ரீவிஜய பேரரசு அப்படின்றது சுமத்ரா தீவை இப்போ இருக்க இந்தோனேசியா இருக்கு இல்லையா, ஸோ அதை மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க. இவங்க வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து தெற்காசியால மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட், அதாவது நிறைய ராஜ்யங்களை அவங்க கையில் வந்து வச்சிருந்த ஒரு பெரிய வலுவான பேரரசு தான் இந்த ஸ்ரீவிஜய பேரரசு அப்படின்றது. இப்போ இந்த ஸ்ரீவிஜய பேரரசை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மட்டும் வந்து நல்லுறவு பேணலை. அவங்க வந்து மத்திய கிழக்கு பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கலீஃபாக்களோட, அப்புறம் வந்து இந்த பக்கம் வங்காளத்தில் வந்து பால பேரரசு அப்படின்வாங்க அவங்களோட, அப்புறம் சோழ பேரரசு, இப்படின்னு எல்லாரோடையுமே வந்து நல்ல ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மத ரீதியிலான ஒரு நல்லுறவை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தான், அந்த உரிமையில தான் நம்ம கிட்ட வந்து அவங்க இப்படி ஒரு விகாரை கட்டணும் அப்படின்னு அந்த உரிமையில தான் இவர் ராஜராஜ சோழன் கிட்ட கேட்குறாரு. இப்போ ராஜராஜ சோழனுமே வந்து இங்கிருந்து வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க இல்லையா மக்கள், வணிகர்கள் வந்து நிறைய வணிகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த நல்லுறவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு
ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக தான் இந்த பள்ளிச்சந்தம் அப்படின்றது கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. சரி, இந்த ஆனைமங்கல செப்பேட்டோட முக்கியத்துவம் என்ன? இது வந்து வெறும் தானம் அப்படின்றத தாண்டி இது வந்து எந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். செப்பேடு அப்படின்றது எதுக்காக கொடுத்தாங்க, எந்த காரணத்துக்காக கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த செப்பேட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பேசுறதுக்கு காரணமாக இருக்கிறது. என்னன்னா, இந்த செப்பேட்டை பொறுத்த வரைக்கும் 30 கிலோ எடை கொண்ட இந்த தாமிர சாசனம், பிரம்மாண்டமான தாமிர சாசனம் வந்து 2 மொழியில் எழுதப்பட்டிருக்கு. முதல் 5 பக்கங்கள் வந்து பிளேட்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்லேயும், அடுத்த 16 பக்கங்கள் தமிழ்லையும், இப்படி 2 மொழிகளில் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த முதல் 5 பிளேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து சோழர்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலி ட்ரீயவே எழுதியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு செப்பேடு அப்படின்றது பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது சோழர்களுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும். அதாவது இங்கேருந்து தொடங்கி இந்த சூரிய குலத்திலிருந்து இப்படியெல்லாம் தொடங்கி இவ்வளோ மேன்மை பெற்ற அப்படின்னு, எப்படியெல்லாம் நாங்கள் வந்து மேன்மை பெற்றவங்க, இந்த உலகத்தின் ஒளியாக இருந்தவங்க அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொரு மன்னனுடைய வழி வழியாக வந்து இந்த பட்டயத்தில் எழுதியிருக்காங்க. இப்படியாக கடைசியாக ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் இது கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ தொடக்க காலத்தில் இருந்த சோழர்கள் தொடங்கி அதுக்கப்புறமா பராந்தக சக்கரவர்த்தி, அப்புறம் வந்து துயில் மேல் யானை மேல் துஞ்சியவர், மார்பில் வந்து எப்படி அம்பு வாங்கினார், இதெல்லாம் வந்து பொன்னியின் செல்வன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வழி வழியாக வந்த அத்தனை மன்னர்களுடைய பேரையும் வந்து அதில் குறிப்பிட்டு கடைசியாக ராஜேந்திர சோழன் வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பரிச்சயமான சோழர்கள்ல இருந்தே பார்க்கலாம். உதாரணத்துக்கு பராந்தகருடைய காலகட்டத்திலேருந்து பார்க்கலாம். இதை வந்து சமஸ்கிருதத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அரசர்கள் தங்களுடைய முடியை தாழ்த்தி வணங்கக்கூடிய பாதங்களை கொண்ட பராந்தக சக்கரவர்த்திக்கு இந்திரனை போன்ற செல்வமும் முத்தி போன்ற 3 மக்களும் வந்து தோன்றினர் அப்படின்றாங்க. இந்த 3 மக்கள் யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து பொன்னியின் செல்வன்லாம் சோழர் வரலாறு இதிலெல்லாம் பார்த்துருப்போம். யார் யார் அவங்களே அதில் வந்து சொல்கிறாங்க. ராஜாதித்தர், கண்டராதித்தர், அரிஞ்சய சோழர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது இந்த ராஜாதித்தர் வந்து யானை மேல் துஞ்சியவர் அப்படின்ற பேர் எடுத்தவர். எந்த போரில் அவர் வந்து மார்பில் இந்த அம்பை வாங்கி அவர் யானை மேல் துஞ்சி வீர சொர்க்கம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜாதித்தருக்கு அப்புறமா கண்டராதித்தர் முடிசூடுறாரு அப்படின்னு இதில் வந்திருக்கு. ஸோ கண்டராதித்தருக்கு மதுராந்தகன் அப்படின்ற ஒரு மகன் பிறக்கிறாரு. இப்போ கண்டராதித்தருடைய காலத்துக்கு அப்புறமா அவருடைய தம்பி அரிஞ்சயர் முடிசூடுறாரு. அரிஞ்சயருக்கு பராந்தகன் அப்படின்ற மகன் இருக்கிறார். இவர் தான் 2ஆம் பராந்தகர். யாரு? சுந்தர சோழர். ஸோ சுந்தர சோழருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒன்று ஆதித்த கரிகாலன், இன்னொருத்தவர் தான் அருண்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழன். அப்புறம் இந்த பக்கத்தில் மதுராந்தகர் ஆட்சிக்கு வராரு. மதுராந்தகருக்கு அப்புறமா ஆட்சி கட்டலுக்கு ராஜராஜ சோழன் வராரு. அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் இந்த காலகட்டத்தில் இவ்வளோத்தையும் எழுதி வச்சிருக்காரு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. பொன்னியின் செல்வன் நாவலில் வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த சாசனத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி ட்ரீ, இந்த வரலாற்று ஆதாரத்தை தான் வந்து அவங்க கற்பனையோடு கலந்து கதையாக எழுதியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக சோழர்கள் யாருக்கு பின் யார் வந்தாங்க அப்படின்றத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆதாரமாக இந்த செப்பேடு அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்குமே நின்று பேசுது. இந்த செப்பேட்டோட பியூட்டி என்ன அப்படின்னா, இதில் வந்து வெறும் சோழர் குல அரசு எப்படி இருந்தது, அவங்களுடைய வாரிசுகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்காம அப்போதைய சமூக வாழ்வு எப்படி இருந்தது, யார் இதை எழுதுனாங்க அப்படின்ற வரைக்குமே வந்து ரொம்ப விலாவரியாக எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யார் எழுதுனாங்க அப்படின்னு அதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பட்டயத்தில். நீதியோடு அரசாண்ட பகை அரசர்களை வென்று ஆற்றல் வாய்ந்த அரசனுடைய உத்தியோகஸ்தனான காஞ்சிவாயில் என்னும் ஊரில் பிறந்தவன் ராஜராஜ மூவேந்த வேளான் என்னும் பெயர் படைத்த தில்லையாளி என்பவன் அரசன் ஆணைப்படி இந்த சாசனத்தை நன்றாக எழுதினான் அப்படின்னு. இப்போ அரசன் சொன்ன இந்த விஷயத்தை எழுதுனது யாரு அப்படின்னு இந்த பட்டயத்தில் சொல்றாங்க. அதே மாதிரி யார் கேட்டு இந்த சாசனம் வந்து எழுதப்பட்டது அப்படின்றதையும், கடாரத்திலேருந்து ஆள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதுவன் யாரோட ஆணைப்படி அந்த தூதுவன் வந்தான் அப்படின்றதையும் இதில் எழுதியிருக்காங்க. பாருங்க, கடாக தேசத்து அரசன் ஆணைப்படி ஸ்ரீமானடிகள் மகனான அடக்கமும் அறிவும் உள்ள துவ ஊரவான் அணுக்கன் என்பவன் இந்த சாசனத்தை எழுதச் செய்தான் அப்படின்னு இந்த அளவுக்கு டீட்டெயில்டான ஒரு செப்பு பட்டயம் நம்ம வந்து ஒரு 10 நூற்றாண்டுக்கு பின்னாடியே போன மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நான் சொன்ன இவ்வளவு வரலாறையுமே சுருக்கி 5 பட்டயத்துக்குள்ள, அதாவது 5 பிளேட்டுக்குள்ள வந்து எழுதிட்டாங்க. மீதி இருக்க 16 பிளேட்ல தமிழ்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிலம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிராமங்கள்லாம் கொடுக்குறோம், அந்த நிலம் வந்து இதோடைய வாயில்கள், இதோடைய எல்லைகள்லாம் எங்க இருக்கு, இதோட மானியம் என்ன அப்படின்றத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மீதி பக்கங்களில் தமிழில் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த செப்பேட்டோட முக்கியத்துவம். சரி,
இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்த இவ்வளவு 2 நாட்டு மன்னர்களுக்கு மத்தியில் வந்து இந்த செப்பு பட்டயம்லாம் போட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட இந்த சூளாமணி விகாரை அப்படின்றது நாகப்பட்டினத்தில் இப்போது எங்கே இருக்குது, என்ன ஆச்சு அதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். நாகப்பட்டினத்துக்குள்ள பௌத்தம் அப்படின்றது எப்போத்துலேருந்து வந்தது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு போனோம். வாங்க போகலாம். இப்போ அசோகருடைய காலகட்டம். பேரரசர் அசோகர் என்ன பண்ணுறாரு, கலிங்க போரில் வந்து மாபெரும் வெற்றி அடைகிறாரு. ஆனால் வெற்றி அடைஞ்சாலும் என்ன ஆகுது, அவருக்கு வந்து அங்கே நடந்த உயிர் பலியெல்லாம் பார்த்து மனம் வந்து வெதும்புறாரு. மனம் துன்பப்பட்டு அறவழியில் இதுக்கு மேலே நடக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் பௌத்தத்தை வந்து ஏற்றுக்கிறாரு. தன்னுடைய சமயமாக பௌத்தத்தை ஏற்றுக்கிறாரு. பௌத்தத்தை தழுவுனதோடு மட்டும் இல்லாமல் நாடு முழுக்கவே வந்து பௌத்த சான்றோர்கள் எல்லாம் போய் அவங்க வந்து பௌத்தத்தை பரப்புறதுக்கு வந்து துணை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்கவே எங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி பௌத்தம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து புத்த துறவிகளுக்காக உறைவிட பள்ளிகள், இந்த விகாரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான உறைவிட பள்ளிகளை வந்து கட்டி கொடுக்கறதுக்கும் உதவி பண்ணுறாரு. ஸோ அப்படியாக அசோகர் அவருடைய இடத்திலிருந்து தட்சசீலத்தை புத்த சான்றோர்களை இங்கே தமிழ்நாட்டு பகுதியில் வந்து அப்போது நாகப்பட்டினம் பகுதிக்கு வந்து அனுப்புகிறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாகப்பட்டினம் பகுதி அப்படின்றது ஒரு சர்வதேச துறைமுகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் வணிகர்கள் வெளியிலேருந்து வந்துட்டும் போயிட்டும் இருக்கிறாங்க. அதிகமான ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பௌத்தத்துடைய ஃபுட் பிரிண்ட் ஏற்கனவே பதிந்த ஒரு இடம் தான். ஸோ அந்த அடிப்படையில் அசோகர் என்ன பண்ணுறாருன்னா தட்சசீலத்து புத்த சான்றோர்களை இங்கே விகாரைகள்லாம் கட்டி கொடுக்கறதுக்காக அனுப்பி வைக்கிறார். இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் வரலாறு நெடுக்கவே ரொம்பவும் சுவாரஸ்யமான, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருந்திருக்கு. அது வந்து ஆட்சி நகரமா இல்லை அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுக நகரமா நாகப்பட்டினம் இருக்கு. நாகப்பட்டினத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்லி சங்க காலத்துல நீர் பெயற்று அப்படின்னு தான் பேர் இருந்தது. அதுக்கப்புறமா அசோகருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆதி விகாரை அப்படின்னு வந்து தோன்றி இருக்கு. அதை வந்து பதரித்திட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கு. இப்போ இங்கிருந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதாவது தட்சசீலத்தை புத்த குருமார்கள் எல்லாம் வந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போன இடம், அங்கே அவங்க போய் சந்திச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தர்கள் அங்கே குழுமி இருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலந்தை மர மேடு ஒன்று. அதாவது இலந்தை மரங்கள் வந்து சூழப்பெற்ற ஒரு மேட்டு பகுதியில் தான் வந்து புத்தர்கள்லாம் தங்கியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் இருக்க பௌத்தர்கள் இங்கே வரும்போது கடலில் வந்து அவங்க தத்தளித்து அங்கே ஒதுங்கின ஒரு இடம். ஸோ அங்கே இலந்தை மரங்களால் சூழப்பட்ட ஒரு மேடான இடத்துல ஒதுங்கி இருக்காங்க. அந்த இலந்தை மேட்லேயே அமர்ந்து அவங்களுடைய சமயத்தை அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஏற்கனவே நாகப்பட்டினத்துக்கும் பௌத்தத்துக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ அசோகர் அனுப்புனவங்க இவங்களும் வந்து அசோகரின் கட்டளையின் பேரில் இங்கே ஒரு விகாரையை கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் ஆதி விகாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதியில தோன்றின விகாரை அப்படின்றதுனால ஆதி விகாரை. இதை தான் பதரித்திட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தி அப்படின்னா பாலி மொழியில இலந்தை அப்படின்னு அர்த்தம். இலந்தை மேடு அப்படின்னு வந்து பொருள்படும். இப்போ புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் 3 இடங்கள் சொல்லுவாங்க. ஒரு விகாரை, அடுத்தது சைத்தியம், அடுத்தது ஆராமம். இப்போ விகாரைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். விகாரை அப்படின்றது வந்து வணங்கும் இடம் கிடையாது. இந்த புத்த மத துறவிகள்லாம் வந்து உறையும் இடம், அதாவது அவங்க ஓய்வெடுக்கும் இடம் தான் வந்து விகாரை அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்த கோபுரம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது சைத்தியம் அப்படின்றது இந்த புத்த மடத்தில் இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா இறந்தவர்களுடைய எலும்புகளை குவித்து அங்கே வந்து மண்மூடி வணங்கும் இடம் தான் இந்த சைத்தியம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது ஆராமம் அப்படின்றது வந்து சோலை அப்படின்னு பொருள்படும். இப்போ சோலைனா கார்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நந்தவனம் அப்படின்றோம் இல்லையா கோயில்களில். ஸோ அந்த மாதிரியான நந்தவனம் தான் இந்த ஆராமம் அப்படின்றது. இப்போ பௌத்தர்கள் தங்கி இருந்த இந்த இடங்களில் வந்து இந்த 3 பகுதிகளுமே இருக்கும். அதே மாதிரி இந்த புத்த துறவிகள் வந்து தமிழில் பெருசாக எதுவுமே பண்ணலை. அவங்க இருந்த காலகட்டத்தில் இப்போ நாகப்பட்டினத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முக்கியமாக பாலி மொழியிலையும் சமஸ்கிருதத்திலையும் சீனத்திலையும் தான் அவங்களுடைய நூல்கள்லாம் பேசுகிறதும் அந்த நூல்களில் வந்து இயற்றதும் அவங்களுடைய தர்க்கங்கள் இதெல்லாமே இருக்கும். ஸோ அவங்க வெளி உலகத்தோட பெரிய தொடர்பெல்லாம் எதுவுமே வச்சுக்கல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாகப்பட்டினத்தில் அந்த காலத்து இந்த சோழ பிரதேசத்தில் உலகம் முழுவதும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லேருந்து முக்கியமாக நிறைய வணிகர்கள் இந்த மாதிரி துறவிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் உட்காந்து அவங்களுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மொழியில் இந்த மதத்தை வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படியாக நாகப்பட்டினத்தில் முதலான ஒரு பெரிய விகாரை, ஆதி விகாரை அப்படின்ற ஒரு கல்ச்சரை
அசோகர் புண்ணியத்தால் தொடங்கி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா கிபி 5ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆதிவிகாரை அப்படின்றது வந்து பொலிவிழந்து அதற்கு பிறகு நாகான மன்னன் வந்து காசப்பதேவர் கேட்டதன் படி நாகான விகாரை அப்படின்ற ஒரு பெரிய கோபுரத்தை வந்து கட்டுறாங்க. இதுவும் வந்து உறைவிட பள்ளியாகவே இருக்குது. இதையும் தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா 8ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்ம பல்லவ மன்னன் என்ன பண்ணுறாருன்னா சீன மன்னர் ஒருத்தர் கேட்டார் அப்படின்றதுனால அதே நாகப்பட்டினத்தில் இவர் வந்து அந்த ஒரு சீன கோபுரம் அப்படின்றத வந்து கட்டி கொடுக்குறாரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் புதுவெளி கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீன கோபுரம் அப்படின்றத. இப்போது யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் சொல்கிற இந்த காலகட்டத்திலலாம் எப்படி இருந்திருக்கும் இந்த நாகப்பட்டினம் அப்படின்றது. சில நேரத்தில் வந்து இந்த ஹிஸ்ட்ரி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து தோணலாம். பட் சில நேரத்தில் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு வேறு ஒரு அனுபவத்தை, டைம் மிஷினில் போன மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறது. ஏன்னா இப்போ நாகப்பட்டினம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் எங்கே நம்ம போய் தேடினாலுமே வந்து ஒரு புத்தத்துக்கு ஒரு ட்ரேஸே, புத்தம் அப்படின்றது பௌத்தம் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே நம்மளால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வானுயர்ந்த கோபுரங்கள், இந்த புத்த விகாரைகள் இருக்குது. ஸோ அங்கே இருக்கவங்க தமிழர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு மதத்தை பழகினதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி இல்லை, பாலி மொழியும் சமஸ்கிருதமும் பேசிக்கிட்டு சாவக மொழி, இந்த ஜாவா தீவுகள் அப்படின்வாங்க இல்லையா, ஸோ அந்த சாவக மொழி இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப பிஸியாக தெற்காசிய நாடுகள்லேருந்துலாம் வணிகர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் துறவிகள் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பிஸியான ஒரு போர்ட் சிட்டியாக நாகப்பட்டினம் அப்படின்றது வந்து இருந்திருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தாலே. சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சமய களத்தில் தான் ராஜராஜ சோழன் அவருடைய 11ஆவது நூற்றாண்டு காலகட்டத்தில் ஸ்ரீ விஜயா டைனஸ்டி கேட்டாங்க அப்படின்றதுனால இவரும் இதே மாதிரியான ஒரு விகாரையை கொடுக்குறாரு. ஸோ ராஜராஜ சோழன் பண்ணது அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய மன்னர்களால் நடத்தப்பட்டது தான். ஸோ இவருடைய காலகட்டத்தில் அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து புத்த சமயத்தோட ட்ரேஸ் அப்படின்றது நாகப்பட்டினத்தில் வந்து வழி வழியாக வந்திருக்கு. இப்படியெல்லாம் விகாரைகள் இருந்தது அப்படின்றது நமக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்றத பார்க்கலாம். சரி, நாகப்பட்டினத்தில் இந்த மாதிரியான பௌத்த ட்ரேசஸ்லாம் இருந்தது அப்படின்னு எதை வச்சு நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு பயணிகளுடைய குறிப்புகள் இருக்குது, அதே மாதிரி கல்வெட்டும் இருக்குது. யார் யார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி ஹுவான்சுவாங் வந்து இங்கே வந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கு வருகை தந்தார் அப்படின்னு. ஸோ கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்த யுவான்சுவாங் வந்து சில காலம் இங்கே இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் அந்த பகுதியில் அசோக மன்னர் அவர் வந்து எழுப்பி கொடுத்த இந்த ஆதி விகாரையை கண்டதா அவருடைய குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி மார்க்கோ போலோ கிபி 1473, அதாவது 15ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் வந்த மார்க்கோ போலோ இவருமே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இந்த பகுதிக்கு வந்து சில நாட்கள் தங்கியிருந்திருக்காரு. அவர் தங்கியிருந்த காலகட்டத்தில் இந்த சீன கோபுரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சைனீஸ் பக்கோடா, வெளி கோபுரம் அப்படின்னு. ஸோ இதை பற்றி அவரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சரி நம்ம ஊரை பற்றி இருக்க குறிப்புகளில் சொன்னாங்க அப்படின்னா பரவாயில்ல, பர்மா இருக்கு இல்லையா, இன்றைய மயான்மர், ஸோ அதில் கல்யாணி நகர் கல்வெட்டு அப்படின்னு அவங்க ஒரு கல்வெட்டு. ஸோ அந்த கல்வெட்டில் நாகப்பட்டினத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு புத்த விகாரம் இருந்தது அப்படின்னு. ஸோ அதை வந்து நாகப்பட்டினம் அப்படின்றதுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன பேர் வச்சு அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தி சாராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பத்தி அப்படின்னா இலந்தை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, பாலி பாஷையில் இலந்தை அப்படின்னு. இந்த ஆராமம் அப்படின்னா வந்து துறவிகளுடைய இடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ புத்த துறவியோட இடம் அப்படின்னு, அதாவது இலந்தை மரங்களுக்கு இடையில் இருந்த புத்த துறவிகளின் உறைவிடம் அப்படின்னு தான் பத்தி சாராமம். ஸோ இந்த பேரில் தான் இந்த கல்வெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்க விகாரைகளை பற்றி. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு வரலாறு நெடுகவே நாகப்பட்டினதும் இந்த பௌத்த விகாரங்கள் அப்படின்றத வந்து ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஹிஸ்டாரிக்கலி தெரியுது. பட் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச நாகப்பட்டினம் அப்படின்றது மொத்தமாகவே வேறு. பட் நாகப்பட்டினத்துக்கு இன்னொரு முகம் இருந்திருக்கு. ஸோ பிஸியான ஒரு போர்ட் சிட்டியாக இருந்திருக்கு. அங்கே தென்கிழக்கு நாடுகள்ல இருந்து, அதாவது ஜாவா தீவுகள், சுமத்ரா, இந்தோனேஷியா, அந்த கடாரம் அங்கேருந்து வந்திருக்காங்க. சைனாலேருந்து எக்கச்சக்க மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைனா, பர்மா, மலாயா இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து வணிகர்களும் துறவிகளும் வேறு வேறு முகங்களோட, வேறு வேறு முகவெட்டுகளோட தமிழ்நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத மக்கள்லாம் இங்கே வந்து சுற்றி திரிந்திருக்காங்க நாகப்பட்டினத்தில். இந்த மாதிரி துறவிகள் மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உயர்ந்த கோபுரங்கள்லாம் இருந்திருக்கு இங்கே, புத்த மடாலயங்கள். ஸோ இதுக்கான வேறு ஒரு கலரில் வந்து நாகப்பட்டினம் இருந்திருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம நினச்சி பார்த்தா கூட நம்ம கற்பனையே பண்ண முடியாது நாகப்பட்டினத்துக்கு இப்படி ஒரு முகம்
முகம் இருக்குமா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வரலாறு கொஞ்சம் படிக்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு முகம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? அப்பா, இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினத்தில் இருந்த இந்த சூளாமணி விகாரைக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். அங்கே இருந்த பௌத்தத்துக்கு என்ன ஆச்சு, எப்படி வந்து காணாமல் போச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த செப்பேடு இப்படி நெதர்லாந்துக்கு போச்சு அப்படின்றதும் பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து பௌத்தத்துக்கு என்ன ஆச்சு, சூளாமணி விகாரைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம குலோத்துங்க சோழனுடைய காலகட்டத்துக்கு போகணும். அதுதான் 1070வது வருஷம் 1070லேருந்து 1120 வரைக்கும் அவருடைய காலகட்டம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 12ஆம் நூற்றாண்டுக்கு போகணும். இப்போ குலோத்துங்க சோழன் காலகட்டத்திலேயே இந்த சூளாமணி விகாரை அப்படின்றது நல்லாவே இருந்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஆனைமங்கல செப்பேடு சொன்னேன் இல்லையா? ஸோ அதோட 2ஆம் தொகுதியை குலோத்துங்க சோழன் தான் எழுதி கொடுத்துருக்காரு. இப்போது இந்தோனேஷியாவிலேருந்து 2 பேர் வராங்க, அவங்களுடைய பேரரசுலேருந்து தூதுவர்கள் வராங்க. வந்து இந்த மாதிரி அறக்கட்டளைலாம் உங்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் பட்டயம்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் இப்போ வந்து பின்பற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு புகாரோடு வராங்க. ஸோ இதுக்கேற்ற குலோத்துங்க சோழன் ஏற்கனவே கொடுத்த அந்த செப்பு பட்டயம் அப்படின்றது செல்லுபடியாகும் அப்படின்னு மீண்டும் அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி அவருடைய காலகட்டத்தில் ஒரு சின்ன வெர்ஷன் ஆஃப் இந்த ஆனைமங்கல செப்பேடு அப்படின்றத கொடுக்குறாரு. ஸோ இது கொடுத்ததன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலையும் இந்த சூளாமணி விகாரை அப்படின்றது இருந்தது, இதுக்கான அறக்கட்டளை அப்படின்றதும் உயிர்ப்போடு இருந்தது அப்படின்னு தெரியுது. ஆனால் இவருடைய காலகட்டத்தில் சூளாமணி விகாரை இருந்தது, ஆனால் பௌத்த மதம் அப்படின்றது வீழ்ச்சியை சந்திச்ச ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சைவர்களாக இருந்தாங்க இல்லையா? சோழர்கள் அப்படின்னாலே வந்து அவங்க வந்து நீரில்லாத நெற்றிப்பால் அப்படின்னு எப்போவும் வந்து திருநீரை பூசியிருப்பாங்க, வீர சைவர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய காலகட்டத்தில், குறிப்பாக குலோத்துங்க சோழனுடைய காலகட்டத்தில் சைவம் அப்படின்ட்டு வந்து தழைத்த ஒரு சமயமாக இருந்தது. மக்கள் எல்லாம் வந்து அதிகமான மக்கள் சைவர்களாக இருந்த ஒரு காலகட்டம் அது நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும். சோழ பகுதி இல்லையா? ஸோ அங்கேயுமே வந்து வீரசைவம் தான் தழைத்திருந்தது. ஸோ காரோணம் அப்படின்னு அந்த இடத்தையே வந்து நாகப்பட்டினம் அப்படின்றது காரோணம் அப்படின்னு பெயர்பட்டது. அதே மாதிரி நாகப்பட்டினத்தை சுற்றி இருக்க அந்த வெளி கோபுரம் இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் குலோத்துங்க சோழனுடைய மனைவியான சோழகுல வள்ளிப்பட்டணம் அப்படின்னு தான் வந்து பேரே இருந்ததுதான். ஸோ அந்த அளவுக்கு சோழர்களுடைய அந்த சைவ இம்பேக்ட் அப்படின்றது இருந்த ஒரு காலகட்டம். இப்படி சோழர் காலத்தில் வந்து வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கிய பௌத்தம் அப்படின்றது மொத்தமாக நாகப்பட்டினத்திலிருந்து துடை தெரியப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 17ஆம் நூற்றாண்டு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவுக்குள்ள ஐரோப்பியர்கள் அடுத்தடுத்து வந்த ஒரு காலகட்டம். இந்த 17ஆம் நூற்றாண்டு அப்படின்றதுல முதல்ல இந்தியாவுக்கு வந்து இந்த பக்கம் கோரமண்டல் கோஸ்ட்ல வந்து முதல்ல போர்ச்சுகீசியர்கள் வராங்க. இந்த போர்ச்சுகீசியர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வியாபாரம் பண்ண வந்தாலுமே கூடவே மத போதகர்களும் வராங்க. இப்போ கோரமண்டல் கடற்கரையில் கால் தடம் பதிக்கிறாங்க போர்ச்சுகீசியர்கள். ஸோ அவங்க அப்படி நாகப்பட்டினத்துக்கு வரும்போது அவங்க வியாபாரம் அப்படின்றத தாண்டி மதம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கடுமையான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, மத போதகர்கள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. ஸோ போர்ச்சுகீசியர்களுடைய இந்த கடுமையான ஒரு ஸ்டாண்ட் நிலைப்பாடை வந்து புத்த துறவிகளால் வந்து அவங்க நிற்க முடியல அதுக்கு எதிர. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்தர்கள் அப்படின்றது அருக தொடங்குறாங்க. இப்போ இந்த போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து அதே நூற்றாண்டில், அதாவது 17ஆவது நூற்றாண்டுலேயே பின்னாடியே ஹாலந்து நாட்டுக்காரங்க வராங்க, நெதர்லாண்ட்ஸ், டச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவங்க வந்து இதே கோரமண்டல் கோஸ்ட், இந்த சோழ மண்டல கடற்கரையில் கால் தடம் பதிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆந்திராவில் மசூலிப்பட்டினத்தில் ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகுதியில் கோரமண்டல் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சதுரங்கப்பட்டணம் அப்புறம் பழவேற்காடு இது ரெண்டுத்தையும் வந்து முக்கியமான இடமா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து வணிகம் செய்ய தொடங்குறாங்க. இப்போ வணிகம் செய்ய தொடங்கினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து வந்து மத போதகம் அப்படின்ற விஷயத்துலையும் இறங்குறாங்க. ஸோ இதை தொடர்ந்து இங்கே ஒரு இயேசு சபை நிறுவனம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த இடிஞ்ச ஒரு பாழடைஞ்ச கட்டடம் ஒன்று இருக்குது. ஸோ ஊரோட அந்த வெளிப்புறத்தில். ஸோ இந்த கட்டடம் வந்து ரொம்ப எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த கிறிஸ்தவ சபையை வந்து கட்டுறதுக்கு, அதனால இந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சென்னைக்கு அவங்க லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ அது என்ன கட்டடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரமாக அந்த சீன கோபுரம் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா? அந்த கல்யாண் நகர் பர்மா கல்வெட்டுலலாம் சொல்லியிருப்பாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கோபுரத்தை தான் இடிக்கணும் அப்படின்னு இங்கே இவங்க மனு வந்து போட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த கோபுரம் வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் அதுக்கான ஒரு ஸ்கெட்ச் கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஓரளவுக்கு இடிஞ்ச ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி தான் வந்து சூளாமணி விகாரை இருந்தது. ஸோ இப்படியாக 1100 வருஷம் பழமையான ஒரு புத்த சின்னம், அதாவது சீன மன்னன் கேட்டு பல்லவ மன்னன் கட்டி கொடுத்த இந்த புத்த சின்னமானது ஐரோப்பியர்களால்
இடிக்கப்படுது. சரி, இந்த சீன கோபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த புதுவெளி கோபுரத்தோட தலைவிதி என்ன அப்படின்றத பார்த்தோம், அதோட டெஸ்டினி பார்த்தோம். அடுத்தது இந்த சூளாமணி விகாரை என்னவா ஆகியிருக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சூளாமணி விகாரை பற்றி கடைசியாக கிடைத்த வரலாற்று செய்தி என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே காலகட்டத்தில் இந்த புதுவெளி கோபுரம் இருக்கு இல்லையா, இதை இடிச்சாங்க, வந்து மனு போட்டாங்க, இதை இடிக்கிறதுக்கு ஆர்டர் கேட்டு இதை இடிச்சிட்டாங்க. ஸோ இடித்த அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கு கிழக்கு பக்கத்தில் ரொம்ப பழைய இலுப்பை மரம் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த இலுப்பை மரத்தையும் வந்து வேரோட எடுக்கிறாங்க, கட்டடங்கள்லாம் கட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி கட்டும்போது அந்த வேரை வந்து எடுக்கும்போது அந்த வேர் வந்து ஒரு பாதாள அறை நிலவரைக்குள்ள வரைக்கும் வந்து இந்த வேர் நீண்டு போயிருக்கு. ஸோ ஒரு 3 அடி ஆழத்தில் நிலவரை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நிலவரைக்குள்ள 5 வெண்கலத்தாலான அழகான கலை அம்சம் கொண்ட புத்தர் சிலைகள் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம காணாமல் போனோம், இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னே அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியாத அந்த சூளாமணி விகாரையோட எச்சம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, என்ன அப்படின்னா நிலவரை தான். பொதுவாக இந்த மாதிரியான விகாரையில் நிலவரை அப்படின்றது இருக்கும். ஏன் இப்போ கூட நம்மளுடைய இந்து கோயில்கள்லையுமே வந்து சைவ கோயில்கள்லையுமே நிலவரை அப்படின்னு சில கோயில்கள் இருக்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போது மன்னார்குடியில் வந்து பெரிய கோயிலில் வந்து ராஜராஜன் வாயில் அப்படின்னே இருக்கும். ஸோ ராஜா வந்து வர்றதுக்கான வாயில் நிலவரை வழியாக, அதாவது பாதாள அறை வழியாகவே வந்து நேராக கருவறையில் சாமியை பார்த்துட்டு அந்த பாதாள அறை வழியாகவே போயிடுவாராம். ஸோ இந்த மாதிரியான கோயில்களில் நிலவரை இருக்கிற அமைப்பு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட ஒன்று தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே புத்த விகாரையிலையுமே அந்த சூளாமணி விகாரைக்கு கீழே நிலவரை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலவரை தான் இப்போ அந்த இலுப்ப மரத்தை வந்து எடுக்கும்போது அந்த நிலவரையில் தான் வந்து அந்த புத்தர் சிலைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லலையா, கடுமையான ஒரு மத பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ கடுமையான அந்த நடவடிக்கைகளுக்கு பயந்து அப்போதைய சூளாமணி விகாரையில் இருந்த இந்த புத்த துறவிகள் வந்து நமக்கு என்ன ஆனாலும் இதை வந்து பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்றதுனால இந்த 5 புத்தர் சிலைகளையும் நிலவரையில் வச்சு பாதுகாத்திருந்தாங்க. அதுதான் இந்த இடிபாடுகளுக்கு நடுவில் வந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டது. ஸோ அதுதான் நம்ம காணாமல் போன இந்த சூளாமணி விகாரை இருந்த இடமா இருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. சரி, நாகப்பட்டினத்தில் பௌத்தம் அழிஞ்ச கதையெல்லாம் வந்து பார்த்துட்டோம், நம்ம புத்த விகாரைக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு நடுவில் அந்த நெதர்லாண்டுக்கு இந்த பட்டயம் எப்படி போச்சுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க தெரியுது. ஸோ அந்த கதைக்கு போகலாம். இப்போ 1867 கடைசியாக இருந்த எச்சமான அந்த புதுவெளி கோபுரம் சைனீஸ் பக்கோடாவும் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா, அந்த 1700ஸ்லேயே இவ்வளோ அமளி துமளிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மத போதகர், அதாவது அங்கேருந்து வந்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த மத போதகர் ஃப்ளோரன்ஷியஸ் கேம்பர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூடவே வராரு. ஸோ அவர் மத போதகராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கண்களில் இந்த ஆனைமங்கல செப்பேடு அப்படின்றது அவருடைய கண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமைதியாக அதை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகும்போது அதை கொண்டு போயிடுறாரு, நெதர்லாண்டுக்கு கொண்டு போயிடுறாரு. இப்போது அவர்கிட்ட தான் இருக்குது இந்த ஃப்ளோரன்ஷியஸ் கேம்பர் அப்படின்ற ஒரு மத போதகர்கிட்ட நெதர்லாண்டுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ போனவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குடும்பத்தில் அந்த கேம்பர் குடும்பத்திலே வந்து அடுத்தடுத்து கை மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஹமேக்கர் அப்படின்ற குடும்பத்துக்கு வந்து இது கை மாறுது. அதாவது திருமண உறவின் மூலமாக ஹமேக்கர் குடும்பத்துக்கு போகுது. ஸோ இது வந்து 1862 1862 காலகட்டத்தில் ப்ரொஃபஸர் H.A. ஹமேக்கர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இது அவருடைய கைக்கு வருது. ஏன்னா திருமண உறவின்படி இந்த கேம்பர் குடும்பத்திலேருந்து அவருடைய கைக்கு வந்துருச்சு இல்லையா. ஸோ இதை பார்க்குறாரு, இவர் ப்ரொஃபஸர் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு பட்டயம் தான் இது அப்படின்னு அவருக்கு தெரியுது. அவர் இதுக்கு மேலே இது குடும்ப சொத்தாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போய் லெய்டன் பல்கலைக்கழகம் இருக்குது நெதர்லாண்டில். ஸோ அவங்க கிட்ட கொண்டு போய் இதை வந்து ஒப்படைச்சிடுறாரு. இனிமேல் இது உங்களுடைய சொத்து அப்படின்னு ஒப்படைச்சிடுறாரு. இப்படியாக ப்ரொஃபஸர் ஹமேக்கர் கிட்ட இருந்து லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு வந்த இந்த ஆனைமங்கலத்து செப்பேடுகள், வரலாற்று சிறப்பு மிக்க ஆனைமங்கலத்து செப்பேடுகள் தன்னுடைய நிஜ பெயரையே மறந்து இத்தனை நாட்களாக லெய்டன் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்ற பேரில் நெதர்லாண்டில் தூங்கிட்டு இருந்தது. சரி, நெதர்லாண்டில் இருந்த இந்த பட்டயம் எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது அப்படின்ற கதையை நம்ம பார்க்கலாம். நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பட்டயத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு தொடர்ந்து முயற்சிகள் அப்படின்றது வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. குறிப்பாக 1872 வருஷத்தில் வந்து இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் அப்படின்ற ஒரு சட்டம் இயக்குனாங்க. அதாவது புதையல் களஞ்சிய சட்டம் அப்படின்ற பேரில் ஒரு சட்டம் இயற்றினாங்க. அதில் முக்கியமாக என்னென்னா,
எங்கெல்லாம் வந்து ரோட்டில் உங்களுக்கு கிடைக்குது, அதாவது கலை பொருட்கள், மதிப்பு மிக்க பொருட்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது 10 ரூபாய்க்கு, அந்த காலகட்டத்தில் 10 ரூபாவுக்கு மதிப்புக்கு அதிகமான ஒரு விலை மதிப்பான ஒரு பொருட்கள் கிடைக்குது அப்படின்னா அது வந்து இந்திய அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுச்சு. ஸோ இந்த சட்டத்தை வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடியல. ஏன்னா 1872க்கு முன்னாடியே இது நாட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்றதுனால இது இந்தியாவுக்கு இங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு நம்மளால உரிமை கோர முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததாக ஒரு வாய்ப்பு வந்தது. 1970வது வருஷத்தில் யுனெஸ்கோ என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அதன்படி இதை அப்ளை பண்ணலாம், இது வந்து அந்த நாட்டுக்கே சொந்தம் அப்படின்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 1970 நவம்பருக்கு முன்னாடியே இது எடுத்துகிட்டு போகப்பட்டது அப்படின்றதுனால இதை இந்தியா உரிமை கோர முடியாது அப்படின்றதுனால அதுவும் டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துகிட்டே இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் 2019வது வருஷத்தில் குடியேற்ற நாடுகள்லேருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த கலை பொருட்களை என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு கலந்து கூடி நெதர்லாந்து அரசாங்கம் ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ கலந்து பேசுகிறாங்க. அதில் ஒரு பரிந்துரைகள் அப்படின்றது வந்து எழுதப்பட்டது. ஸோ அதில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா, குடியேற்ற நாடுகள் நெதர்லாந்து வந்து நிறைய நாடுகளுக்கு போனாங்க இல்லையா, வியாபாரம் பண்ணுறதுக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கும். ஸோ அப்படி அவங்க போன நாடுகள்லேருந்து பல்லாயிரக்கணக்கான கலை பொருட்களை கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் திருடிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி கொண்டு வந்த கலை பொருட்களை, விலை மதிப்பில்லாத பொருட்களை அந்த சொந்த நாடு, இந்த குடியேற்ற நாடுகளுக்கு சம்மதம் இல்லாமலோ இல்லை வலுக்கட்டாயமாகவோ அங்கேருந்து எடுத்துட்டு வரப்பட்டா அந்த பாத்தியப்பட்ட நாடு உரிமை கோரும் பட்சத்தில் அது அந்த நாட்டுக்கே திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த நிர்ணய குழு வந்து பரிந்துரை கொடுக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட இந்த பட்டயங்கள் உரிமை ப்ராப்பராக முறையாக உரிமை கோரப்படும் பட்சத்தில் இது இந்தியாவுக்கே திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஸோ 2019 இந்த பரிந்துரை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2026வது வருஷம் பாரத பிரதமர் நெதர்லாண்ட்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கே இதை திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்படியாக பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக நம்மளோட கைக்கு இந்த சோழர் கால செப்பேடுகள்லாம் வந்து சேர போகுது. இப்போ இந்த செப்பேடுகளில் சொன்ன இந்த ஆனமங்கலம் அப்படின்ற ஊர் இருக்குது, ஆனால் அந்த ஆனமங்கலம் அறக்கட்டளை அப்படின்றது இல்லை. இந்த செப்பேட்டில் சொன்ன நாகப்பட்டினம் இருக்குது, ஆனால் அந்த நாகப்பட்டினத்தில் இருக்க இந்த புத்த விகாரை அப்படின்றது, சூளாமணி புத்த விகாரை அப்படின்றது இல்லை. இவ்வளோ ஏன் நாகப்பட்டினத்தில் இந்த புத்த மதம் இருந்தது அப்படின்றதுக்கான சுவடே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வரலாறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த செய்தி, தெரியாத வரலாறு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கன்வெனிஸ்.